அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? பலருக்கும் தேர்தல் முடிவுகள் பல்வேறு விதமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள். குறிப்பாக டிடி தினகரன் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டார், ஏன் அவரால் சோபிக்க இயலவில்லையா? கமலஹாசனை தோற்று போனாரே ஏன்? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு நம்மோடு இந்த நேர்காணலில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்று பயணிக்கலாம். சார் வணக்கம். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை? தொடக்கமா ஓவராலா உங்களோட வியூவை தாருங்க, அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பேசலாம். இல்ல, அதிமுக ஆட்சி தொடரும் என்று பெரும்பாலானவர்கள், அதாவது அடிப்படை கள நிலவரம் புரிந்த எவருமே சொல்லல. ஆட்சி மாற்றம் நிச்சயம், அது எந்த அளவுக்கு வீரியமா ஒரு வீச்சோட நடக்கும்னுதான் பல பேர் பலவிதமா சொன்னாங்களே தவிர, பெரும்பான்மையான விஷயங்கள் எனக்கு கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல், ப்ரீ போல் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நம்மளால களத்தை ஓரளவு கணிக்க முடியும். மக்கள் நினைக்கலாம், சக கட்சியினர், பிற கட்சியினர், பத்திரிகையாளர்கள், பல்வேறு தரப்பட்ட மக்கள் இவரோடு பேசுற போது அவருடைய உணர்வுகளை எல்லாம் ஒரு ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா, அதற்கு அடுத்து இது பொதுவானது. தேர்தல் களத்துக்கே உரிய அந்த கூட்டணி பலம், திமுக எப்படி கூட்டணியை கட்டமைத்தது, அதிமுக எப்படி கோட்டை விட்டது, இதையெல்லாம் நம்ம தேர்தலுக்கு முன்பே நல்லா கவனிச்சதுனால பலருக்கும் தெரிஞ்சதுனால திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நானே பல நேரம் பல விவாதங்களை வெளிப்படையாவே சொன்னேன். அது 200 ஜெயிக்கும், அலை இருக்கு அப்படின்னு சொன்னதான் என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அலை என்று ஒன்று நம்மால் உணர முடியல. அது போல திமுகவை ஆட்சியில் அமர்த்தியே ஆகணுங்கிற எழுச்சியும் மக்கள் மத்தியில இருந்ததா நம்ம பார்க்கல. எழுச்சியை மட்டும் எப்படி கணக்கிட முடியும்னு பார்க்கலாம். அந்த பேசு பொருளாக அது இருக்கும். மக்கள் கூடுகிற கூட்டம், யாரை பார்த்து ஒதுங்கி போறாங்க, யாருகிட்ட வர்றாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தான் கூட்டம் கூட்டினாங்க. எடப்பாடிக்கும் கூட்டம் கூட்டினாங்க, சீமானுக்கும் கூட்டினா, தினகரனுக்கும் கூட்டினார்கள். சோ ஒரு வெறுப்பு இருந்திருந்தால், முழுமையான வெறுப்பு இருந்திருந்தால் யாராவது ஒரு சிலருக்கு இவ்வளவு கூட்டங்கள் கூடியிருக்க வாய்ப்பு இல்லை. அது பணம் கொடுத்தால் கூட மனசுக்கு பிடிச்சாதான் நிப்பான் அந்த வெயில்ல ஒரு 3 மணி நேரம் அந்த வகையில திமுக தான் தமிழ்நாட்டை காக்க வல்ல ஒரே சக்தி அப்படின்னு பெருவாரியான மக்கள் நினைக்கலன்றத நான் ஆரம்பத்திலேயும் சொன்னேன். அலையெல்லாம் இல்லைங்க. எண்ணிக்கையை கணிக்கிறதா எனக்கு உடன்பாடுல, நான் எண்ணிக்கையை சொல்லல. சோ எதிர்பார்த்தபடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு. இது ஆச்சரியமும் அல்ல, அதிர்ச்சியும் அல்ல. எதிர்பார்த்தபடி பிடித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இல்லாத தேர்தல் அப்படிங்கிறதையும் நீங்க பதிவு பண்ணீங்க. இப்போ இந்த தேர்தல்ல மீண்டும் தமிழக அரசியல் களம் திமுக அதிமுக என்றுதான் நின்றிருக்கிறதா? குறிப்பாக திருமதி V.K. சசிகலா அவர்கள் விடுதலையான பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது, இன்னொரு அல்லது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அவர் நிச்சயமாக அஇஅதிமுக தலைமை தாங்குவார், அல்லது ஒரு பெரிய தாக்கத்தை தேர்தலில் அமமுக ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் அஇஅதிமுகவுடைய தோல்விக்கு காரணமான அந்த வாக்கு பிரிப்பில் கூட அமமுகவுடைய பங்கு பெரிய அளவில் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டதில்ல. அது எதுவுமே நடந்திருப்பதாக தெரியல. கள நிலவரத்தின் அடிப்படையில டிடி தோல்வி அடைக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மள இரு கட்சி அரசியல் தான் தொடருமான்னு கேக்குறீங்க. அது தேர்தல் அரசியல்ல தான் எந்த அணிகளுக்கு இடையில போட்டி அப்படிலாம் பார்க்கலாம். முடிஞ்ச பிறகு சாதாரண ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட மக்களுக்காக குரல் கொடுக்க முடியும். அந்த குரலையும் கவனிக்க வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கு. சோ அரசியல்ங்கிறது தேர்தல் அரசியல் மட்டும் அல்ல. ஒரு தேர்தல் களத்தோடு எந்த தனிநபர், தனித்தலைவர், தனிப்பட்ட கட்சியினுடைய அரசியல் வாழ்க்கை பயணம் முடிந்து போவது அல்ல. அந்த வகையில ஏதோ இனிமேல் இந்த 2 கட்சி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவோ பெரிய இயக்கம் திமுகவும் அதிமுகவும் காணாத படுதோல்விகளா சொல்லுங்க. திமுகவும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு, அதிமுகவும் படுதோல்வியை சந்தித்து 4 இடங்களில் ஜெயித்த வரலாறும் உண்டு. அந்த 2 பேரும் மாறி மாறி மீண்டும் ஆட்சியை பிடித்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் திமுகவும் அதிமுக ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லலாம், நீங்க கேட்கலாம். அதுல யதார்த்தமும் இருக்கு, நான் மறுக்கல. ஆனால் அரசியலில் எதுவும் சாத்தியம். 1% வாக்குகளை வாங்கிய சீமான் சித்தாந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று என்னை போன்றவர்களை கூட அது எடுபட நாளாகும் என்று சொன்னது போது கூட அந்த 1% என்பது 4 ஆகுது, 4 7 நோக்கி போகுது. சோ யார் ஒருவரும் இங்கே வளர முடியும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்தால், அந்த உணர்வுகளை பிரதிபலித்தால் அப்படிங்கிறதா இது காட்டுது. 2வது அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அமமுக பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது இன்னும் பின்னால் வரப்போகிறவர்கள் வரலாற்றை வெளிப்படையாக பேசுகிற போது சொல்வார்கள். அந்த இணைப்புக்கான முயற்சி, அதிமுக அமமுக இணைப்புக்கான முயற்சியை பிஜேபி செய்தது ஏனோ அரைமனதோடு அவர்கள் விட்டார்களோ அல்லது எதன் காரணமாக நடக்கலையோ, அது நடக்கல. 2வது அந்த சோர்வு 2 கட்சி மத்தியினர்லயே அது எதிர்பார்ப்பு இருந்தது. அது நடக்காத போது ஒரு சோர்வு இயல்பாவே வந்துடுச்சு.
பிளஸ் ஊடகங்கள் அது இயல்பாகவும் சரி, யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாகவோ அல்லது அவர்கள் செய்த அந்த பணம் செலவழித்து செய்த அந்த பிரச்சாரங்களோ திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறும்னு அது ஒரு பக்கம் பெப்ப கூட்டிக்கிட்டே போன போது, ஏன்னா நம்ம ஒண்ணு நடக்கும்னு நினைச்சோம், நடக்கலையே. அது சசிகலா வந்தாதான் வெற்றி, இல்லாட்டி இல்ல, தினகரன் எப்படியாவது சேர்த்தாதான் வெற்றி, இல்லாட்டி இல்ல, அப்படி அதிமுக தொண்டர்கள் ஏங்கல. ஆனால் ஒரு இயக்கம் பிளவுபட்ட நிலையிலேயே தேர்தலை சந்தித்தால் அது எதிரிக்குதான் வாய்ப்பாக அமையுங்கிற அந்த ஒரு பாடம் அதிமுகவுக்கு ஏற்கனவே கடந்த கால வரலாறாக இருக்கிற போது, அப்படி ஒரு கசப்பான பாடத்தை நம்ம மீண்டும் படிக்க வேண்டாம் அப்படின்னு தொண்டர்கள் விரும்பியது, நினைத்தது நிஜம். எடப்பாடி என்கிற ஒற்றை நபர் அதை எல்லாத்தையும் இடது கையால் புறந்தள்ளினார். எவர் ஒருவர் பெயரையும் குறிப்பிடாமல் அம்மாவுடைய பிள்ளைகள் நாமெல்லாம் ஒற்றுமையா இருப்போம்னு சசிகலா ஒரு முறைக்கு 2 முறை வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். அதை ஒரு துளி கூட எடப்பாடி மதிக்கல. அது தன்னம்பிக்கை காரணமா இருக்கலாம், தன் மீது மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கலாம், இல்லை தன்னை ஒரு எம்ஜிஆராவே கூட அவர் நினைச்சிருக்கலாம். நினைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அது நிஜமா யதார்த்தமா களம் அப்படிதான் இருக்கான்னு விவாதிச்சாதான் உண்மை புரியும். அப்படியெல்லாம் தன்னம்பிக்கையை காமிச்சு அவர்கள் இடது கையால் புறம் தள்ளி சசிகலாவுக்கும் இடமில்லை, அமமுக இணைப்பதும் சாத்தியமில்லை, தேமுதிக போனால் போகட்டும், உள்ஒதுக்கீடு கொடுப்பதால் வன்னியர்களை தவிர பிற பெரிய சமுதாயங்கள் கோபப்பட்டால் கோபப்படட்டும்னு எல்லாத்தையும் ஒரு தூக்கி எறிகிற மனப்பான்மையில் தன்னம்பிக்கை என்கிற பெயரில் ஒரு மென்மையான மமதை என்று கூட அதை சொல்லலாம். அப்படியெல்லாம் நடந்து கொண்டதன் விளைவாக கௌரவமான தோல்விக்கு எடப்பாடி பெருமையை இன்றைக்கு தேடிக்கொள்வாரேயானால் இந்த ஆட்சியை, இந்த கட்சியை தோல்விக்கு பாதையில் அந்த எடப்பாடி என்கிற ஒற்றை நபர் தான் பொறுப்பு. அப்படி எடப்பாடி எடுத்த அந்த முடிவை ஊடகங்கள், அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு ஆளுமை மிக்க முடிவாக சொன்னார்கள். அது அவருடைய உரிமை, பாதி உண்மையும் கூட. ஆனால் அது அப்படியே வெற்றியை நோக்கி பயணித்திருந்தால்தான் அந்த வார்த்தை உண்மையாக மாறி இருக்கும். ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை காட்டவில்லை. இது ஒரு விஷயம், பலவீனம். சசிகலா பொறுத்த வரைக்கும் சரி, அதிமுகவோட சேரல, அமமுக ஒன்னும் ஏதோ துறவரம் போயிடல, அவர்களும் தேர்தல் களத்தை சந்தித்தார்கள். இருக்கிறத வச்சு கடைசி நேரத்தில் அதிமுக அணியிலிருந்து வெளியேறிய தேமுதிகவை அணியில் சேர்த்து மேலும் சில சிறிய கட்சிகளையும் சேர்த்து ஓரளவுக்கு என்ன முடியுமோ அந்த அணியோடு கூட்டணியோடு களத்தில் இறங்கிய அமமுகவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. என்னை போன்றவர்கள் இத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு கூட ஒரு இடத்துல நான் சொல்லல, ஏன்னா எனக்கு சீட்டை கணிக்கிறதுல உடன்பாடு இல்லை, நான் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன். ஆனாலும் மாற்று சக்தி என்று களமிறங்கிய அந்த சீமான், கமலஹாசன், தினகரன் இந்த 3 பேர்ல தினகரன் கட்சி உட்கட்டமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கிற தினகரன் முன்னணியில் இருப்பார் நான் எதிர்பார்த்தேன். வாக்குகளை அந்த அளவுக்கு வாங்குவார்னு, வாங்கல. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு இப்ப நமக்கு தோணுதுன்னா, அப்பயும் ஓரளவு சந்தேகம்தான். சசிகலா பெங்களூர்ல இருந்து சென்னை திரும்பிய அந்த நாளில் இருந்த எழுச்சிகரமான வரவேற்பை ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்ததும் பிற கட்சியினர் கூட அதை வேறு மாதிரியான கலவையான உணர்வுகளோடு தான் அதை எதிர்கொண்டார்கள். அந்த எழுச்சியை அப்படியே அரசியல் ரீதியாக மாற்றுகிற அந்த சூழலில் யார் காரணமோ யார் பின்னணியோ சுயமாக முடிவெடுத்தாரோ சசிகலாவிடமிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்தது. நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த அறிக்கை அவர் என்ன காரணத்திற்காக வெளியிட்டாரோ பின்னால் அவரே தான் வெளியே சொல்ல போகிறார். ஆனால் அது அதிமுகவுக்கும் பிரயோஜனப்படல, அமமுக தொண்டர்களுக்கும் சோர்வின் உச்சத்திற்கு அவர்களை அழைத்து போய்விட்டது என்பதை இப்போது உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதுதான் தினகரன் அமமுக எதிர்பார்த்த வாக்குகளை வாங்காததற்கு காரணம். ரெண்டாவது, நான் 40 தொகுதியிலாவது அதிமுக தோல்விக்கு காரணமாக இருப்பார்னு எதிர்பார்த்தேன். அது இன்னைக்கு ஒரு 20+ குறைஞ்சிருக்கு. 23 தொகுதியில் 25 தொகுதிகளுக்குள்ளாக அவருடைய தோல்விக்கு அமமுக காரணமாக இருந்திருக்கு. சார், இது அரித்மேட்டிக்க மட்டுமே பார்த்து நீங்க ஒரு முடிவு பண்ண கூடாது. ஒரு வேலையை 2 பேர் தனித்தனியா செய்யறதுக்கும் சேர்ந்து செய்யறதுக்கும் ஆனா அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்குல்ல, வேகம், குவாலிட்டி, அதெல்லாம் ஒன்றும் சொல்வார்கள். உங்களுக்கு சரியாகலைன்னா 1+1 0 ஆகும். கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனா 1+1 3 4 ஆகும் மாறும். அதுதான் கெமிஸ்ட்ரி. அதுவும் 2 கட்சி தொண்டர்களும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த போது அந்த இணைப்போ ஒரு ஒத்துழைப்போ நடந்திருந்தால் 200 ஜெயிக்கும், திமுக தான் ஆட்சிங்கிற அந்த வாதம் ஆரம்பத்திலே அடிபட்டு போயிருக்கு. ஒரு கடுமையான போட்டியை தேர்தலுக்கு முன்பே ஏற்படுத்தி இருக்க முடியும். முடிவுகள் எப்படி வேணாலும் மாறி இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் நான் சொல்ல விரும்பல. அந்த விழுக்காடு வித்தியாசம் 3 விழுக்காடு தான் வித்தியாசம். அதிமுகவுக்கு திமுக வித்தியாசம் 3 விழுக்காடு தான். அவங்க ஒரு வலிமையான எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களை சேர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும், அல்லது நான் தான் அஇஅதிமுகவை மீட்பதற்காகத்தான் இந்த போராட்டம் என்று சொன்ன டிடி தினகரனால் மக்கள் செல்வாக்கை பெற முடியல. இப்ப உங்களுக்கு ஜே அணி ஜானி என்று பிரிந்திருந்த பொழுது இருவருக்கும் ஜெயலலிதா அவர்கள் தன்னை நிரூபித்தார், எதிர்கட்சி தலைவராக நிரூபித்தார். அதனால கட்சி அவர் கைக்கு வந்துச்சு. இப்ப இவர் நிரூபித்திருக்கணும் இல்லையா? இல்ல சார், அந்த நிரூபிக்கிறதுக்கான மேக்னிடியூட் ஒண்ணு இருக்கு. குறைஞ்சபட்சம் அவர் மட்டும் ஜெயிச்சிருக்கலாம், ஒரு 40-50 தொகுதிகளில் தோல்விக்கு காரணமா இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார் நீங்க சொல்ல முடியாது. 11 லட்சம் பேர், 10.5 லட்சம் பேர், 11 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா அவர்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான். அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க, அமமுக தொண்டர்கள் இருப்பாங்க, சாதாரண பொதுஜனமும் இருப்பாங்க, சமுதாய ரீதியாகவும் போட்டிருப்பாங்க. எல்லாருடைய கலவையும் தான்.
சோ நீங்க தொடங்குற போதே இருந்த அந்த அயற்சி சோர்வு இருக்குல்ல, அது கொஞ்சம் படுதோல்வியில கொண்டு தள்ளுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். இதுவே அந்த இணைப்போ ஒத்துழைப்போ நடந்திருந்தா பிரம்மா இதை விட 2 மடங்கு பிளஸ்ல போயிருக்குன்றது என்னுடைய பார்வை. அது சீட்டா வாக்கு சதவீதமா அப்படிங்கிறது வேற. ரெண்டாவது, நீங்க 3% தான் டிஃபரன்ஸ் சொன்னீங்களா, இதைத்தான் நான் இன்னொரு வார்த்தையில சொன்னேன். திமுகவை எப்படியாவது ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கிற எழுச்சி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தேர்தலுக்கு முன்பாக வரவே இல்லை. ரெண்டாவது, புதிய வாக்காளர், இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்களே, இளைஞர்கள், அவர்கள் மிக பெருவாரியாக நாம் தமிழரை நோக்கி போனாங்க. திமுகவையோ அதிமுகவை திரும்பி கூட பார்க்கல, அமமுகவை பார்க்கல, மக்கள் நீதி மையத்தையும் பெருமளவுக்கு பார்க்கவில்லை. அதில் சுமார் 80% நாம் தமிழரை நோக்கி போனதுனாலதான் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 15-16 லட்சம் வாக்குகள் வாங்கிய சீமான் இப்போது கிட்டத்தட்ட 2 மடங்காக 30 லட்சம் வாக்குகளை சுமார் பெற்றிருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு இளைஞருடைய ஆதரவும் ஒரு காரணம். இப்ப இதுல டிடிவி தினகரன் ஒருவேளை சீமானை போலவே 234 தொகுதிகளிலும் தனியாக நின்று அஇஅதிமுக எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும் திமுக எதிர்ப்பையும் சமதூரத்தில் காத்திரமாக வைத்திருந்தால் இந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கும். ஆனா அவர் மாறாக கடைசி நேரத்துல தேமுதிக வரும்போது தேமுதிக சேர்த்துக்கிட்டாரு, யார் வந்தாலும் சேர்த்துக்கணுங்கிற இடத்துல போகின்ற பொழுது அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய இதுவும் குறை மதிப்பீடாக பார்க்கப்படும் மக்கள்கிட்ட. சோ ஒரு வலிமையான லீடரா அவரால் தன்னை நிறுத்தி காட்ட இயலாமல் போய்விட்டது போன்ற விமர்சனங்களும் பல விமர்சகர்களிடமிருந்து வர தொடங்கி இருக்கிறது. அப்போ நீங்க அதுல மாறுபடுறீங்களா? இல்ல, தேர்தல் அரசியல்ல நீங்க எவ்வளவு பெரிய சார், திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு திமுகவை விமர்சித்த என்னை போன்றவர்களே தேர்தலுக்கு முன்பாக சொன்னோம். காரணத்தின் அடிப்படையில் தான் திமுக கொண்டு எதிரி இல்லை. நம்ம திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்பட மாட்டேன்னு ஓபன் மேடையிலேயே கூட பல விவாதங்கள்லயே கூட சொன்னோம். அப்படி திமுக வரப்போகுதுன்னு நம்மளை போன்றவர்கள் சொல்ற போது ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த ஸ்டாலின் கடைசி நாளில் கூட தன்னிடம் வந்த ஃபார்வர்டு பிளாக்க சேர்த்துக்கிட்டு ஒரு தொகுதி கொடுத்தார். அப்ப ஸ்டாலினுக்கு தன்னம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க, அர்த்தம் அது அல்ல. அது சக கட்சியினரை மதிக்கிறது, தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுன்னு தான் அர்த்தம். தனிச்சு போயிருந்தா கூட தேடி வந்த தேமுதிகவை இடதுகையால் புறணந்து நின்னார். அதனாலதான் இன்னைக்கு இந்த படுதோல்வின்னு நீங்கள் நானும் திருப்பி பேசதான் போறோம். சோ நடந்து முடிஞ்ச பிறகு அப்படி பேசல எனக்கு உடன்பாடு இல்ல. இன்னொன்னு, தேர்தல் என்பதை தேமுதிக அமமுக கூட்டணியோடு சேர்ந்த போது அது அமமுகவுக்கு பலமா இருந்திருக்கணுமே. தேமுதிகவுடைய வாக்கு வங்கி வந்துடுச்சே. அதுதான் சார், பலம் இல்லைங்கிறது தேர்தல் முடிவுகள் காட்டிருக்கு. அதுக்கு பல காரணிகள், அதை நம்ம அனுப்பினியா கூட அலசலாம். அவர் எந்த தான் கடைபிடித்து வந்த எந்த கொள்கையை கைவிட்டு தேமுதிகவோடு சேர்ந்தார்? அதிமுக எதிர்ப்பை கைவிட்டாரா? திமுக தான் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அந்த எதிர்ப்பை கைவிட்டாரா? பிஜேபியோட கை கோர்த்தாரா? இந்த 3 பேரையும் சேர்ந்தாலும் எதிர்த்தாரு. தினகரன் ஸ்ட்ராட்டஜிக்கலா தப்பு பண்ணதா, அதாவது ஐடியாலஜிக்கலா தப்பு பண்ணாரு நான் நினைக்கல. ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தா கூட அப்போது வரைக்கும், அதாவது கமலஹாசன் தான் முதல் முறை அழைப்பு விடுத்தார். அதிமுக கூட்டிலிருந்து தேமுதிக வெளியே பண்ண பிறகு நான் வரவேற்கிறேன்னு அந்த கட்சி தான் முதல் அழைப்பு விடுத்தது. அங்கே திரும்பி கூட பார்க்காம தேமுதிக தினகரன் நோக்கி தான் வந்தாங்க. அப்படி வருகிற கட்சியை கூட்டணியில் சேர்ப்பதுதான் புத்திசாலித்தனம். அது பலன் தரலைங்கிறது விளைவு வந்த பிறகு நம்ம பேசுறோம். தேமுதிக என்பது விஜயகாந்த் என்கிற ஒரு தனி பிரபலத்தை, தனி மனிதரை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த விஜயகாந்த் முழுமையான உடல்நலத்தோடு இல்லாதது அந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு, அந்த கட்சி சேர்ந்த அமமுக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இது ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சியாகிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. பிரச்சாரம் மிகப்பெரிய பலம், விஜயகாந்தோடைய பிரச்சாரம் அது சுத்தமாவே இல்லைங்கிற போது அது போதிய பலனை தரலைங்கிறது எப்படி ஆச்சரியத்தை அதிர்ச்சியை கொடுக்க முடியும்? ஓகே, இப்போ எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வருவாரா, ஓபிஎஸ் வருவாரா என்று எழுந்திருக்கக்கூடிய விவாதங்கள். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் என்று சொன்னால் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக வேண்டும். அதில் ஒரு சுமூக உறவு, ஒரு சுமூக நிலை எட்டப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல அதுல ஒரு சின்ன வாக்குவாதமோ அல்லது ஒரு சிறிய சலசலப்போ குழப்பமோ ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம அதாவது இருக்கிற வாய்ப்புகளை பேசணும், அங்க ஏதாவது நடக்கும் அப்படிலாம் நம்ம முதல் நாளே பேசணும் அவசியம் இல்லை. ஆனா யதார்த்தத்தை பேசணும்னு சொன்னா, ஜெயனை பிரிஞ்ச போது ஜெயலலிதா தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஜானகி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஜெயலலிதா அந்த தேர்தலில் வெற்றி பெற்றும் கூட 27 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய அணிக்கு கிடைத்த போதும் கூட SR ராதாவை தான் எதிர்கட்சி தலைவராக்கினார். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, எஸ். அது இது மாதிரி பல நேரங்கள் நடந்திருக்கு. அதாவது உட்கார்ந்தா முதலமைச்சர் தான் இல்லாட்டி இல்ல அப்படிங்கிறது மட்டுமல்ல, அப்படி ஒரு ஸ்டால்வார்ட் லீடர்கள், ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் முதலமைச்சருக்கு நோக்கி பயணத்துல அது கிடைக்காத போது கொஞ்சம் ஒதுங்கி இருந்து ஓய்வெடுக்கிறதுங்கிறது வழக்கமான ஒண்ணு. ஆனா எடப்பாடி அப்படி விட்டு கொடுப்பான்னு நான் நினைக்கல. அதே நேரத்துல முதலமைச்சர் என்கிற மிக வலிமையான ஆயுதத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டு சகல திசைகளிலும் சுற்றி சுழன்று விளையாடிய எடப்பாடிக்கு அப்போது இருந்த செல்வாக்கு இப்போது இருக்கும் என்பதும் சாத்தியமில்லாத ஒன்று. அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை வாய்மூடி மௌனியாக கேட்டுக்கொண்டு போன எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இன்னைக்கு அப்படி கேட்க மாட்டார்கள். புரியுதுங்களா? நீங்களும் எம்எல்ஏ, நானும் எம்எல்ஏ, கொஞ்சம் உட்காருங்க பேசுவோம் அப்படின்னு சமமாக பேசுகிற உரிமை குரல் இனிமேல் அதிமுகவில் ஒலிக்க தொடங்கும்.
அப்போது சில காரணங்களுக்காக, பல காரணங்களுக்காக அமைதியா இருந்த ஓபிஎஸ் இனிமேலும் அமைதியாக இருப்பார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதேதோ நம்ம தூண்டி விடணும்னு அவசியம் இல்ல. ஓபிஎஸ் உங்களையும் என்னையோட மகா தெளிந்த அரசியல்வாதி தான். அரசியல்லாம் என்னன்னு அவருக்கும் புரியும். எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு கூட அவர் நினைக்கிற ஆளுதான். அந்த நேரத்துல முதலமைச்சர் வேட்பாளர் தானே உங்களை நியமிச்சோம், அறிவிச்சேன் நானு, அது உங்களால ஆக முடியல, இந்த எதிர்கட்சி தலைவரா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் கேட்க மாட்டார்ன்றதுக்கு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அவர் அந்த குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தனக்கு இருக்கிற பணபலத்தை வைத்து எடப்பாடி அதை எப்படியாவது அடைய நினைப்பார். சில யதார்த்தங்களை சொல்லி ஓபிஎஸும் அதை தடுக்க நினைப்பார். ஓகே, சோ அதுல ஒரு இது இருக்குங்கிறீங்க. இப்போ இந்த எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு அஇஅதிமுக அமமுக இணைப்புக்கு சாத்தியம் இருக்கும் அப்படின்னு பலரும் பல்வேறு தரப்புல இருந்தும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பார்வையில் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம். உங்களுடைய பார்வையில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அப்படி அதை எந்த அளவுல தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய பார்வையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம கணிசமான இடத்தை பெற்று விட்டோம், எனவே நம்ம தொடருவோம் என்று எண்ணுவாரா? இல்ல, அந்த மமதை எடப்பாடிக்கு குறையாது. குறைவதற்கு இன்னும் சற்று நாளாகும். ஆனா அது மமதைங்கிறது கடுமையான வார்த்தை அல்ல. அவர் அந்த மனநிலையை தான் இன்னமும் இருக்கிறார். ஒரு தோல்வியை சந்தித்த பிறகும் கூட அவர் அவ்வளவு சுலப தொடமாட்டார். ஏன்னா பணபலம் இருக்கு. அந்த முதலமைச்சர் பதவி விட்டு இப்பதான் அந்த மங்களா ஒரு காட்சியை கண்ணு முன்னாடி இருந்து எடுத்துட்டா கூட அந்த காட்சி கொஞ்சம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்பயும் எடப்பாடி இருப்பார். தப்பு இல்ல. அதனாலதான் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை அடைவதற்கு இன்னும் கூட தீவிரமாக முயற்சிப்பார் நான் சொன்னேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையோட தேர்தல் நடைமுறைகள் முடிஞ்சிருச்சுன்னா செவ்வாய்க்கிழமைக்கே கூட்டணி இணைப்பு பேச்சுவார்த்தை தொடங்கிடும் நான் சொல்ல மாட்டேன். பொதுவா பிளவுபட்ட இயக்கங்கள் இணையணும்னு எப்ப பொருள் வரும்னா ஒரு தேர்தல் கண்ணு கட்டிய தூரத்தில் இருந்தாதான் அதுக்கான அவசியம் வரும். ஒண்ணு, அல்லது ஒரு இயக்கத்தை விட்டு பல பேர் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க, இந்த இயக்கத்தோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் பீதியாக மாறி அந்த கட்சி உருக்குலைய தொடங்குகிற போது அந்த கட்சியின் மீது நல்லெண்ணம் கொண்ட பிடிப்பு கொண்ட நிஜமான தலைவர்கள் கட்சியை பற்றி கவலைப்படுகிற போது இந்த குரலை ஒழிப்பாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா கண்ணு கட்டிய தூரம்ல ஒரு 6 மாசத்துல 9 மாவட்டங்களில் முழுமையாக உள்ளாட்சி தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு. அந்த தேர்தலை மையமாக வைத்து இந்த பேச்சுக்கள் ஒருவேளை எழலாம். எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்குமான மனஸ்தாபம் வெளிப்படையாக வெடிக்க தொடங்கினால் அப்போது மாற்று தலைவர் கட்சியை பலப்படுத்துற பற்றி குரல்கள் ஒலிக்கலாம். இந்த 2 பேரையும் தாண்டி அதிமுகவில் புதிய குரல்கள் புதிய கோணத்தில் ஒலிக்க தொடங்கலாம். நம்ம 3வது முறையா அம்மாவுடைய ஆட்சியை தொடர்ந்திருக்கலாமே, சிலருடைய பிடிவாதத்தால் நம்ம இந்த ஆட்சியை இழந்துட்டோமே அப்படின்ற குரல்கள் அந்த ஆலோசனை கூட்டத்துல எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒழித்தால் ஆச்சரியம் இல்லை. இதெல்லாம் எந்த அளவுக்கு விரைந்து வீரியம் பெற்று வடிவம் பெறுகிறது, எந்த அளவுக்கு ஊதி பெரிதாக்கப்படுதா அல்ல நிஜமாகவே பெரிதாகுதா அப்படிங்கிறத வச்சுதான் இந்த இணைப்புக்கான பேச்சுகள் நடக்குமே தவிர அடுத்த வாரமே இணைப்பு பேச்சு நடந்துரும், அதுக்கு அடுத்த வாரம் யாரோ ஒருத்தர் பொதுச்செயலர் ஆயிடுவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ற அந்த அந்த கடமையும் வலிமையும் காலத்திற்கு இருக்கு. காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். நிறைவா ஒரு கேள்வி, நீங்க உள்ளாட்சி தேர்தலை பத்தி சொன்னீங்க. பலரும் ஒரு சந்தேகத்தோட கேக்குறாங்க, உள்ளாட்சி ஏற்கனவே நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி அமைப்புகளையும் ரத்து செய்து விட்டு அதை முழுக்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த சபைகளை கலைத்து விட்டு உள்ளாட்சி அமைப்புகளை கலைத்து விட்டு அனைத்து உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சிகள், நகராட்சி, மாநகராட்சி அனைத்திற்கும் தேர்தல் நடத்தப்படும், புதிதாக நடத்துவார்கள் திமுக அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க எப்படி பாருங்க? ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. நினைத்தபடி கலைக்க முடியாதுங்கிறது சட்டத்தின் நிலைப்பாடா இருக்கு. ஆனாலும் கூட எந்த சட்டத்திலும் சில ஓட்டைகள் இருக்குங்கிறதும் நிஜம்தான். ஆனா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஸ்டாலினுடைய மனநிலை, நமக்கு காதுக்கு வர்ற தகவல்கள் விமர்சனத்துக்குரிய விஷயங்களை அவ்வளவு சுலபமா கடந்த காலத்துல திமுகவினுடைய குணாதிசயமாகவே அது இருந்தால் கூட அந்த குணநலன்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு நல்ல பெயர் எடுக்கணுங்கிற நோக்கத்துல ஆட்சி நடத்தணும்னு அவர் நினைக்கிறாருன்னு ஒரு தகவல் வருது. அது சாத்தியமா? நினைச்சபடியே நடத்துறாரா இல்ல அவரை நடக்க விடுறாங்களா சக அமைச்சர்கள், குடும்ப உறுப்பினர்கள்? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கணும். ஸ்டாலினுடைய மனநிலை நல்ல பேர் எடுக்கணும்ன்ற அந்த அடிப்படையில தான் ஒரு காய் நகரத்திலையும் செய்யறாருன்னு தகவல் வருது. அப்படி மனநிலை தொடர்ந்தால் உள்ளாட்சி அமைப்புகளை கலைக்க மாட்டார். அது ஒண்ணு. 2வது, ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சிகள்ல சுமார் 60%, 65% கூட திமுக தான் பொறுப்புல இருக்கிறாங்க. மீதம் இருக்கிற அந்த 30-35% போய் கலைக்கணுமா, ஒரு கெட்ட பேர் எடுக்கணுமான்னு கூட 2வது எண்ணம் அவருக்கு வரலாம். அது ஒரு பக்கம் இருக்க. மீதம் இருக்கிறதுல இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இப்ப பணபலமும் கூடுதலாக வந்துடும் திமுகவுக்கு. அதை வச்சு நம்ம முழுமையா ஒரு 80-90% நாமளே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மீதம் இருக்கிற இடத்திற்கு தேர்தல் நடத்துவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
ஓகே, நன்றி. உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கல்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள். தேர்தலை பற்றி உங்களுடைய பார்வையை தந்தீர்கள். அடுத்தடுத்த நாட்களில் அவர் பதவியேற்ற பிறகு, நம்ம அமைச்சர் பட்டியல் வெளியான பிறகு இந்த அரசினுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதன் திசைவழி போக்கு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி இன்னொரு நேர்காணலில் இப்போ உங்களுடைய அனுமதியை கேட்டு, நேரத்தை கேட்டு நான் நிறைவு செய்கின்றேன். வருகை இருந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி. நிறைவு செய்யலாம் சொந்தங்களே. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.